இன்றைக்கி மஞ்சளை பற்றின ஒரு அப்டேட் தாங்க. என்கிட்ட மஞ்சள் வாங்கின எல்லாருமே வந்து மஞ்சள் ரொம்ப நல்லா இருக்குதுங்க்கா, நல்ல மணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை கேட்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையாலுமே ஒரு விவசாயிக்கு வந்து அவங்க கொடுக்குற பொருள் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வாங்குறவங்க சொல்கிறத கேட்கும்போது தான் அந்த சந்தோஷம், அந்த நிறைவே கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படி தான் எனக்கும் இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம லகடான் மஞ்சளை வந்து முளைப்பு திறன் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கித்தான் சாகுப்பை எடுத்து அதில் வந்து லகடான் மஞ்சளை போட்டு அப்படி மூடி வச்சாச்சு. அதே மாதிரியே மா இஞ்சி, அதுக்கப்புறம் கருமஞ்சள், அதுக்கப்புறம் வெள்ளை மஞ்சள் இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சளுமே வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து கித்தான் சாக்குப்பையில் தனித்தனியாக எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம தென்னை மரத்துக்கு கீழே வந்து ஈரம் இருக்கும் நம்ம வாய்க்காலில் தண்ணி கட்டுறதுக்கு, அந்த இடத்துல போட்டு வச்சுட்டேங்க. போட்டுட்டு அப்பப்போ தண்ணி பாயும் போது தண்ணி எடுத்து இறச்சி விட்டோமாக்கா போதும். நாங்கள் இப்படி தான் முளைப்பு திறனுக்கு வைப்போம். அது மாதிரி எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு. இப்படி வைக்கிற மஞ்சளை வந்து சித்திரை கடைசியாக இல்லாட்டினா வைகாசி ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து நடவு செய்ய ஆரம்பிச்சிருவோங்க. நான் இந்த மாதிரி தான் முளைப்பு திறனுக்கு இந்த கித்தான் சாக்கு போய் போட்டு வைப்பேங்க. நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டோமா போதுங்க, இந்த ஒரு மாதத்துலேயே எல்லா மஞ்சளுமே முளைத்து வந்துடும்.